அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேரிஸ் கதைக்கிறேன். இந்த வீடியோவிலே சில மோட்கேஜ் விடயங்களை பற்றி கூறலாம் என்று இருக்கின்றேன். சில வாரங்களுக்கு முதல் நான் ஒரு கிளையனுடைய மோட்கேஜ் ஒன்றை செய்திருந்தேன். அதில் அவர் என்னோட அந்த ஃபைலை தரும்பொழுது கூறியிருந்தார், இது நான் ஏற்கனவே சிலரிடம் ஏற்கனவே கொடுத்திருந்தேன், இது செய்வதை மிகவும் கடினம் என்று கூறியிருந்தார். நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அந்த ஃபைல் அவ்வளவு கடினமாக இருக்கவில்லை. ஆனால் அவர் அவருடைய சில அந்த கிரெடிட் நுழைச்சி இல்லாததால் அந்த கிரெடிட்டிலே அதிக பிரச்சனைகள் இருந்தது. அதாவது இந்த கணக்கு லேட் பேமெண்ட்டுகள் என்று சொல்லி அந்த கிரெடிட் என்னுடைய அந்த ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேடாக இருந்தது. அப்போ அதனால் பல வங்கிகள் அவருக்கு அதை கொடுப்பதற்கு முன்வரவில்லை. ஆனால் அதற்குரிய வங்கியை நாங்கள் அணுகி அந்த முன்கையை செய்யக்கூடியதாக இருந்தது. அவர் கூறும்பொழுது கூறினால், எனக்கு திருமணத்துக்கு 7 செவ்வாய் இருப்பது போன்றது எனது ஃபைல், இது செய்ய முடியாது என்று கூறினார். இருந்தாலும் நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று கூறி அந்த ஃபைலை செய்து கொடுத்திருந்தேன். என்னை பொறுத்த மட்டும் அது மிகவும் ஒரு கஷ்டமான ஃபைலாக இருக்கவில்லை. சில பிரச்சனைகளை நாங்கள் சால்வ் பண்ண வேண்டியிருந்தே தவிர அது மிகவும் கஷ்டமான ஃபைலாக இருக்கவில்லை. அதை நான் அவரிடம் அந்த ஃபைல் செய்து முடிந்த பிற்பாடு கூறியிருந்தேன். இப்பொழுது பலரிடம் நான் பார்க்கும் ஒரு கொமனான மிஸ்டேக் என்னென்று சொன்னால், வீடு வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு கடன் இருக்கும் பொழுது அதை ரீஃபைனான்ஸ் பண்ணி அந்த கடன் பிரச்சனையை இல்லாமல் செய்யலாம். ஆனால் அந்த நாளாந்தம் இந்த பல கிரெடிட் கார்டுகள், பல கிரெடிட் லைன்களை வச்சிருந்து அதிக கடனை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது உங்களுடைய மினிமம் பேமெண்ட் $6,000, $7,000, $8,000 என்று செல்லும் பொழுது நீங்கள் ஒரு வேலைக்கு சென்று அதை நிச்சயமாக கட்ட முடியாது. நான் வீட்டையும் ஃபைனான்ஸ் பண்ணி அதை கட்ட மாட்டேன், ஆனால் இந்த கிரெடிட் கார்டையும் கட்ட மாட்டேன் என்று இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களோட கிரெடிட்டும் பழுதாகி பேருந்து கடைசியில் அதை எவருமே எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். அதனால் நான் என்ன கூறுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் கிரெடிட் கார்டிலேயோ கிரெடிட் லைன்களிலேயோ கடன் எடுப்பது நல்ல விடயமில்லை. ஆனால் நீங்கள் எடுத்து நிறைய கடன் ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் எடுத்திருந்தால் அதை நீங்கள் ஒரு வீடும் வைத்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை ரீஃபைனான்ஸ் பண்ணி அந்த கடனை கட்டும் பொழுது ஒரு சில $100 தான், ஃபியூ $100 தான் அதில் உங்களோட மந்த்லி பேமெண்ட்லேயே மோட்கேஜில் கூட போகின்றது. உங்களுடைய பெரிய பிக் மந்த்லி பேமெண்ட் வந்து உடனே குறைக்கப்படும். அதாவது 6,000-7,000 மந்த்லி பேமெண்ட் நீங்கள் கட்டி இருக்கும் பொழுது கிரெடிட் லைன் என்று கட்டும் பொழுது நாங்கள் அதை மோட்கேஜில் செய்யும் பொழுது மோட்கேஜினுடைய வட்டி வந்து மிகவும் குறைந்த வட்டியில் இருப்பதால், நாங்கள் மற்ற 30 years அமெட்ரிசேஷனில் மோட்கேஜை செய்வதாலும் அந்த மந்த்லி பேமெண்ட் ஒரு கொஞ்சம் தான் கூடுகின்றது. ஆனால் நீங்கள் கட்டி முடிக்கலாம் என்று ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது கட்டி முடிப்பது என்பது இலகுவான காரியம் இல்லை. அதாவது உங்களுடைய வருமானத்தை நீங்கள் எடுத்து அதனுடைய மாத செலவையும் பார்ப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களால் மனசால் நாங்கள் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தாலும் கட்டி முடிக்க முடியாமல் இருக்கும். அப்போ அதற்குரிய சொல்யூஷன், நீங்கள் கட்டாயம் அந்த வீட்டை ரீஃபைனான்ஸ் பண்ணித்தான் நீங்கள் கட்ட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அதை கட்டும் பொழுது உங்களோட கிரெடிட்டும் நல்லா வரும், தொடர்ந்து உங்களோட வாழ்க்கை பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். அதாவது வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வைத்திருப்பது சொத்துக்கள் வைத்திருப்பது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை பாவித்து அதை சோல்வ் பண்ணுவதற்குத்தான், நாங்கள் வாழ்வதற்குத்தான் எங்களிடம் இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கை தான். நாங்கள் படிப்பது, வேலைக்கு போவது, சொத்து வைத்திருப்பது எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்வதற்காகத்தான். அப்போ அதனால் நீங்கள் இவ்வாறான சிக்கலில் பலர் உள்ளார்கள். நான் பலரை சில மாதங்களாக பலரை சந்தித்துள்ளேன். அவர்களுடைய பிரச்சனைகளையும் ஓரளவு சோல்வ் பண்ணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான சிச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் எம்மை அணுகி அதுக்குரிய சொல்யூஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் தொடர்ந்து லேட் பேமெண்ட்டை விட்டு கொண்டு வந்தால் அந்த கிரெடிட் பழுதாகிவிட்டும். கிரெடிட் சரியான பேடாக போனால் எங்களாலும் அந்த டைமில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் செய்ய முடியாது. இப்போ இந்த வீட்டை விற்றால் மட்டும்தான் அந்த கடனை கட்டக்கூடியதாக இருக்கும். நான் இப்படி இவ்வாறு கூறுகின்றேன் என்றால் இந்த பிரச்சனை எல்லோருக்கும் இருப்பதென்றில்லை. இது ஒரு சிலருக்கு மட்டும் வருகின்ற பிரச்சனை. ஆனால் அவர்களுக்கும் இந்த பிரச்சனையை சோல்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ எங்களிடம் விடுவேண்டிய பலருக்கும் இப்படி வாரான பிரச்சனைகள் இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சாதாரண நாளாந்த தேவைகள் அதிகமாகுவதால், அவர்கள் அந்த அதிகமாக கிரெடிட்டை பாய்ப்பதால் இவ்வாறான பிரச்சனைகள் வரலாம். வந்தாலும் அவர்கள் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அந்த பிரச்சனையை நாங்கள் இலகுவாக சோல்வ் பண்ணலாம். கடைசி வரை நாங்கள் அதை வெயிட் பண்ணி அந்த பிரச்சனையை சோல்வ் பண்ணாமல் இருந்தால், அதாவது சொல்லுவார்கள் தமிழில், வெள்ளம் வரமுந்தி அணை கட்ட வேண்டும் என்று. அதாவது நாங்கள் அந்த வெள்ளம் வரமுந்தி, அதாவது அந்த பிரச்சனையை சோல்வ் இருக்கக்கூடிய கட்டத்திலேயே நாங்கள் அதை சோல்வ் பண்ணும் பொழுது உங்களுடைய கிரெடிட்டும் நல்லா இருக்கும், உங்கள் வீடும் உங்களிடம் பாதுகாப்பாக இருக்கும். அந்த பிரச்சனையையும் நாங்கள் அந்த மோட்கேஜ் செய்யக்கூடிய நாங்கள் அதையும் அந்த இலவான முறையிலே செய்யக்கூடியதாகவும் எங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுடைய கிரெடிட் நல்லா இருந்தால் நாங்கள் ஏ லெண்டர்ட்டே செய்யக்கூடியதாக இருக்கும். கிரெடிட் பழுதாகும் பொழுது நாங்கள் பி லெண்டர்ட்டு செல்ல வேண்டும். பேருந்து அதுக்கும் தாண்டி நாங்கள் இன்னும் கிரெடிட் ஆகாமல்
பழுதாக இருந்தால் நாங்கள் பிரைவேட் லெண்டர்லாம் செல்லும் பொழுது உங்களுக்கு அதிக வட்டிகள் கூடுதலாக இருக்கும். மற்றது செய்வதும் மிகவும் ஒரு கடினமான காரியமாக இருக்கும். நான் சில மதங்களாக பார்ப்பதில் பலருடைய ஃபைல்கள் வந்து செய்யக்கூடிய ஃபைல்கள், ஆனால் அவர்கள் சரியான நேரத்திலே அந்த எக்ஸ்பர்ட்டை அணுகி அதை சால்வ் பண்ணாதால் தான் அதை செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். இங்கே கனடாவை பொறுத்த மட்டிலே எல்லா புறப்படத்துக்கும் ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார். அது உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு பழக்கமான ஒரு எக்ஸ்பர்ட்டை அணுகி நீங்கள் அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்று அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதாவது இது மோட்கேஜ் சம்பந்தமான பிரச்சனை என்று மட்டுமில்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் இங்கே கனடாவை பொறுத்த மட்டில் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கின்றார். நீங்கள் அவரை எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நான் கடைசி வரை வைத்திருப்பதால் தான் அந்த பல பிரச்சனைகளை நாங்கள் சால்வ் பண்ண முடியாமல் இருக்கின்றது. எல்லாத்துக்கும் அவர்கள் படித்து பல வருட எக்ஸ்பீரியன்ஸ்லே எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கின்றார்கள். எல்லா துறைக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் அதை அணுகி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணினால்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீராக கொண்டு செல்ல முடியும். இந்த பிரச்சனை சம்பந்தமானவர்கள் இப்படியான சிச்சுவேஷனில் இருந்தால் அவர்களுக்கு மட்டும் இந்த வீடியோ பொருந்தும். அவர்கள் இதை பார்த்து அது சம்பந்தமான ஆலோசனைகளை என்னிடம் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு இப்படி நான் கூறும் பொழுது நீங்கள் மற்றவர்கள் நினைக்கூடாது இது எல்லோருக்கும் இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறார்கள், எக்கனாமியாக பிள்ளையாக இருக்குது, அப்படியான சிந்தனைகள் இல்லை. இது வந்து நாங்கள் எல்லோருக்கும் எல்லா காலமும் வருகிற பிரச்சனை. அதாவது இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம் என்பது எங்களுடைய ஃபைனான்சியல் ஹேபிட்டை பொறுத்து, ஃபைனான்சியல் பழக்க வழக்கங்களை பொறுத்தது. அது தனிநபரனுடைய அந்த ஃபைனான்சியல் பழக்க வழக்கங்களும் அவருடைய வாழ்க்கை முறையையும் பொறுத்தது தான் முக்கியமான இந்த விடயம். அப்போ இது எல்லா காலத்திலையும் ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கும். நாங்கள் அதை சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் ஒரு புறப்பட்டு வைத்திருக்கும் தருணத்தில் இது சம்பந்தமான மேலதாக ஆலோசனைகள் வேணும் என்றால் நம்மை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 514-961-8141. தேங்க்யூ.